காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் முதல்வர்கள் தத்தமது அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அந்த எல்லையோர இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களிடம் அதிகாரிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவலை நீங்க சொல்லலாம். ஏற்கனவே இன்று பகலிலேயே பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வர் பட்டேலுடன் தொலைபேசியில் உரையாடினார். நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லைப்புற மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இப்படி தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வந்து கொண்டிருப்பதின் அடுத்த கட்டமாகத்தான் இது தென்படுகிறது விக்னேஷ். ஏனென்றால் பிரச்சனை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தினசரி ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் என பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அச்சுறுத்தலை சமாளிக்கும் வகையிலே தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவும், ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதற்காகவும் தான் இத்தகைய ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன விக்னேஷ். கணபதி, இப்போ அந்த எல்லையோர இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களினுடைய முதல்வர்கள் நேரடியாக டெல்லியினுடைய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ தத்தமது அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்கன்னா இப்போ டெல்லியிலேருந்து ஒரு ஹை கமாண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஹைகமாண்ட் என்று இல்லாமல் ஒருங்கிணைப்பு என்கிற வகையில் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பெரும்பாலான விவகாரங்களிலே மாநில அரசுகளிடம் அதிகாரம் உள்ளது. அதாவது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மாநில அரசுகளிடம்தான் உள்ளன. காவல்துறை மூலமாகத்தான் எப்படி பொதுமக்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்கிற நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாநிலங்கள் மத்திய அரசின் தகவல்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் உளவுத்துறை மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கும் தகவல்கள் மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டு அதற்கேற்ற வகையிலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்படுகிறது. ஆகவே தகவல்களை பகிர்ந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதற்கும், மத்திய அரசின் உதவி தேவைப்பட்டால் அதை எப்படி செய்வது, எங்கே கொண்டு செல்வது போன்ற விஷயங்களை முடிவு செய்வதற்கும் தான் இத்தகைய ஆலோசனைகளிலே முக்கிய பங்களிப்பு அளிக்கப்படுகிறது விக்னேஷ். நிச்சயமாக கணபதி, நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஜான் பிரின்ஸ், ட்ரோன் அட்டாக் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தீங்க சார். நம்ம இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிளாக் அவுட்ஸ் பண்ணும்போது சில தாக்குதல்களை நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தீங்க சார். இப்போ கார்களில் லைட் எரிஞ்சதுனால அந்த காரை குறி வச்சு அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்ததுனால ஒரு இழப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு அட்டாக் நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த அளவிலான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தணுமா, இல்லை ட்ரோன்லேயே பவர்ஃபுல் ட்ரோன்களும் இருக்கா சார் இதுல? வெரி பவர்ஃபுல் ட்ரோன்லாம் கண்டிப்பாவே இருக்கு. அதோட ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது அதே டிசிஷன், இன்டெலிஜென்ட் டிசிஷன் எடுத்து லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டே அமிச்ச ட்ரோன் மேல வந்து அதே சுத்திட்டு டெரரிஸ்ட் கேம்ப், அது ஒண்ணுமே அதுக்கு டார்கெட் கிடைக்கலன்னா அப்படியே மேல ரோந்து பண்ணிட்டே இருக்கும். பண்ணிட்டு கடைசியா திடீர்னு அந்த டார்கெட் கிடைக்கும் போது அதே டிசிஷன் எடுத்து நேரா போய் அந்த டார்கெட்டை அடிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா அதை நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி கண்ட்ரோல் இல்லாமல் அதை விட்டுறலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நல்ல ட்ரோன் வார்ஃபேர்ன்றது ஒரு பெரிய சாகாப்தம். அது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. எவர் டெவலப்பிங், குவிக் டெவலப்பிங். அது ட்ரோன்ஸு, ரேஞ்சஸு, காசா வார்லேயும் நம்ம பார்த்தோம், இந்த வார்லையும் நம்ம பார்த்தோம். ட்ரோன்ஸ் நேரம் வந்து டேங்க்ஸ் எல்லாம் கூட அடிச்சு டிஸ்ட்ராய் பண்றது. அது மல்டி டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்லாம் வந்து அது அட்டாக் பண்ணும். அதனால அதெல்லாம் இப்போ ரீசெண்டா டெவலப் ஆகிறதுனால அது கவுண்டர் பண்ற டெக்னாலஜி இன்னும் எவால்விங் டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு சேலஞ்சா இருக்குது. நிச்சயமாக சார், ட்ரோன்ல ரேஞ்ச் அடிப்படையில் பவர்ஃபுல் விஷயங்கள்லாம் கூட இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க குறிப்பிட்டீங்க. நீங்க இணைப்பில் இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம்.